Indra. टाइगर का हुक्म। பேசியாகணும்னு தோணுச்சு. உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்கள மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப முக்கியமானவங்க அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க தான். அதே மாதிரிதான் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்க உங்கள மாதிரி விவசாயிங்க தான். அதனால உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான் என்னோட பயணத்தை தொடங்கணும்னு ஒரு முடிவோட தான் இருந்தேன். அதுக்கு சரியான இடம் இதுதான் எனக்கு தோணுச்சு. எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எப்படி நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிங்களாச்சு. அதையும் மீறி நம்ம விவசாயிங்க உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அத இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். இத நான் சொல்லலன்னு வைங்களேன், இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க.
சரி, நமக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லைன்னு வைங்க. எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட